எம்மா செம்பகவல்லி, எம்மா செம்பகவல்லி. அத்தை, மண்டபத்தை பார்த்துட்டு அப்படி இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் நான் போயிட்டு வந்துருக்கேன். மாமா வந்தவன கார் எடுத்துட்டு அங்க வர சொல்லிருவியா? மண்டபத்துக்கா? என்னத்த? இல்லம்மா, கிஷோருக்கு தாலி கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? எப்பவுமே முடிய வேண்டிய கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. நல்லா இல்ல. அதான் எப்போ அத்தை வைக்க போறீங்க? அதான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு எப்போ முடியும்னு கேட்க அவரை பார்த்துட்டு கேட்டுட்டு முடியும்னா ஒரு வாரத்துக்குள்ளே வச்சிட வேண்டியதான். அப்படி எதுவும் தோது வரலனா வீட்டில் வச்சே நம்ம குடும்பத்தை வச்சே தாலி கட்டி வச்சிடலான்னு பாக்குறேன். அப்பதான் இனி அவனும் கொஞ்சம் பொறுப்பா இருப்பான். அதுக்கான நான் இவ்வளவு வயசு வரைக்கும் வச்சதே தப்பு தான். 2 பேருக்குமே சரியான வயசு. கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்து பொண்ணு தலைக்கு முடிக்கணும், விக்கிக்கு முடிக்கணும். அதுக்கப்புறம் தருணுக்கு பார்த்து பிறக்கி அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போதும் போதுன்னு ஆயிரும். அதுக்குள்ள நம்ம வீட்டு பிள்ளைங்க வளர்ந்து நிப்பாங்க. அதான் நாளை கடத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது சரிதான் அத்தை, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதுதான். தோணா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்க அத்தை, அப்போ கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட வேண்டியதானே அத்தை? அதான் விக்கி இன்னைக்கு வாரானா. அவன் வந்ததுக்கு அப்புறம் 4-5 இதெல்லாம் கையெழுத்து போடுவானா. அது ஒண்ணு நம்ம பொண்ணு தர கேஸ். அவன் கையெழுத்து போட்டு பொண்ணு தரைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் வேலையில ஜாயின் பண்ணிட்டானா ஆதிராவுக்கும் பொண்ணு தரைக்கும் கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். அவன் கஜேந்திரனும் எப்போ தான் கண்ணால புள்ள கல்யாணத்தை பாப்போன்னு ஏங்கிட்டு இருக்கான். ஆமாத்த, பாவம் அந்த அண்ணன். என்ன அவன் ரொம்ப பாவம் இல்லையா? நல்ல மருமகன் கிடைச்சிருக்கான். அவன் நல்லா வாழணும். உண்மைதான் அத்தை, புள்ள மாதிரிலாம் கிடைச்சிருக்காரு. அவன் பட்ட வேதனைக்கெல்லாம் சேர்த்து கிடைச்சிருக்குமா. அவன் வாழாத வாழ்க்கையெல்லாம் இனிதான் வாழ போறான். அதான் ஃபர்ஸ்ட் கிஷோருக்கு முடிச்சிட்டு அப்புறமா பொண்ணு தர, அப்புறம் விக்கி, அதுக்கப்புறம் தரனுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான். சரிங்க அத்தை. நீங்களும் கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவ தமிழ்கிட்ட சொல்லி சேலைகளை எடுக்குது, நகை நட்டு எடுக்குது, என்னென்ன பார்க்கணுமோ நீங்களே பாத்துருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம் அத்தை. சரி, நான் மண்டபத்துக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கும் போயிட்டு வந்துட்டேன். என்னமா? சரிங்க அத்தை. ஓ சார் இப்பதான் வாராரோ? அம்மா செத்த அம்மா பாக்குற பார்வையே தெரியலையே. அம்மா என்ன அம்மா? நல்லா வெளுத்து வாங்குங்க அத்தை. டேய், ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு சந்தோஷத்துல எல்லாரும் இருந்தா 3 பேர் எங்கல போனியா? பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பானு பார்த்தா 3 பேர் தனியா சுத்த போயிருக்கானுவ. நீங்க 3 பேர் தனியா சுத்ததா இருந்தா இந்த பிள்ளை எதுக்குல? சந்தோஷமோ துக்கமோ உன்னை நம்பி வந்திருக்கா பாரு, அவ கூட கொண்டாடு. அண்ணன் தம்பி கூட கொண்டாட வேண்டாம்னு சொல்லல, அதுக்கு தனி நேரத்தை ஒதுக்கு. நீ எப்ப வீட்டுக்கு வரனே உனக்கு விருந்து ரெடி பண்ணி தான் புருஷனுக்கு ப்ரமோஷன் ஆயிருக்குன்னு சந்தோஷத்தை காத்துட்டு இருந்தவளுக்கு நான் 2 நாள் கழிச்சு வருவேன் அசால்ட்டு சொல்றேன். அம்மா வேலைக்குன்னு போயிட்டா அதான். நீ வேலைக்குன்னு போயிட்டா உனக்கா காத்துட்டு இருக்கவா இவ ஒருத்தி தான். அதை புரிஞ்சுக்க. எப்ப புருஷன் வருவானே காத்துட்டு இருக்கிறதுக்கு வலியும் வேதனை அவளுக்கு மட்டும்தான். அவளை விட்டுட்டு நீ போனல 2 நாள் அவகிட்ட நீ சேரக்கூடாது. போ. அம்மா என்னடா அம்மா? சரியா சொன்னீங்க அத்தை. வேண்டாம், மூஞ்சிலே முழிக்க கூடாது சொல்லிட்டேன். அந்த பைய அப்பா அப்பான்னு உசுர விட்டா. ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கா எங்க அப்பா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு. 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வாரீங்க. 2 நாள் தானே, கூட 2 நாள் இருந்துட்டு அப்படியே டூர்ல போய் ஜாயின் பண்ணு. கிளம்பு. அம்மா தப்புதாம்மா, ப்ளீஸ்மா. அம்மாமா செப்பவள்கிட்ட நான் பேசணுமா? அதெல்லாம் முடியாது. வெளியில போ. அவ அருமை தெரியாம தானே போனே. கிளம்பு. அம்மா ப்ளீஸ்மா. செம்பவளி உள்ள போ. செம்பவளி பார்க்க மாட்டா, பார்க்க மாட்டா. 2 நாள் அவளுக்கு வலிய கொடுத்தல, இனி 2 நாள் நீ பிரிஞ்சிரு. அப்பதான் அவ வலி உனக்கு தெரியும். கிளம்பு. அம்மா மன்னிப்பு கேட்டலாமா? மன்னிப்பு கேட்டா செய்யற தப்புல சரியாயிருமா? கிளம்புன்னு சொன்னேன். அன்னைக்கு ஒரு சொல்லு ஒரு வாக்கு தான். கிளம்பு. அம்மா நீ கிளம்ப வேண்டாம், நான் கிளம்புறேன். அம்மா செத்த செம்பகவல்லி. செம்பகவல்லி அதானே ஆர்டர் போட்டுக்கிறது யாரு? பேசுவாளா என்ன? என் தங்க பிள்ளை, என் செல்ல பிள்ளை, அப்பா கிட்ட வாடா. பாட்டி என்ன ஆர்டர் போட்டாங்க? ஆகா தெரிஞ்சு வச்சுக்கிட்டானே. இல்லப்பா, நான் உங்க மேல கோவமா இருக்கேன்ப்பா. என் தங்க பிள்ளை, அப்பா செஞ்ச தப்பு தான்டா. வாடா அப்பா கிட்ட. இந்த வீட்டுல ஒண்ணு போல இருக்காங்களே எல்லாரும். வச்சிரு செல்ல பிள்ளை. எங்க தங்க பிள்ளை? வேண்டாண்டா, அவனை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏதோ வேலை பார்த்துட்டு கிடக்கான். சரி, ஃப்ரிட்ஜ்ல போச்சுட்டு போ. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. 2 நாள்ல மன்னிக்காலோ 2 வருஷத்துல மன்னிக்காலோ யாருக்கு தெரியும். ஆமா, ஏன் நிலைமை எப்படி இருக்க? அவிய 2 நிலைமையும் போய் பார்த்துட்டு வருவோம். கேட்ன பொண்டாட்டி பிள்ளைல வீட்டை விட்டுட்டு உனக்கு ஜாலி கேக்குதா? ஜாலி. இவர் காலேஜ் கல்யாணம் பண்ணிட்டு வரான், ஆனா எங்கயாவது என்ஜாய் பண்ணதுக்கு மட்டும் விட்டுட்டு போயிடுவாராம். ஏலே, இவன் இழுச்ச வாய் பத்தியா உனக்கு?
இவ்வளவு கொழுப்பு இருந்தா 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வருவீங்க. அது எப்படி? போன்லாம் சுவிட்ச் ஆஃப். அதுக்கே இவனை இன்னும் 4 சாத்து சாத்தி இருக்கணும். உன்னை கெட்டின பாத்துக்க பயந்துகிட்டே இருக்கணும் பாரு. அவ பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பாப்பா? சாலி கொண்டு பண்ண சாலி. அவனுக்கு இன்னும் 2 போடு. நல்ல 4 சாத்து சாத்து அவனுக்கு. நீங்களா ஒரு அம்மாவா? பொண்டாட்டி அடிக்கா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. மாமியாரா மக வேண்டாம். அந்த கட்டை எடுத்து 4 போடு போடு. அம்மா தொலைச்சிருவான் தொலைச்சி. அவ புருஷனை காணன அவ பட்ட வியாதனை அவளுக்கு தான் தெரியும். நிமிஷத்துக்கு நிமிஷம் போன் அடிச்சு அங்க வந்திருக்காவளா அந்த பிள்ளை கடந்து பதறுது. நான் அத்தை பிடிக்கிட்டு இங்க வந்திருக்கேன். உங்க அக்கா அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. தம்பியாருக்கு என்ன ஆச்சுதோ யாதாச்சோன்னு. ஏலே உன்னை தேடக்கித்தனவே இருந்தனால நீ அசால்ட்டா போயிருக்க. எப்பா நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்புப்பா. என்ன பெத்தது, என்ன கெட்டது, நான் பெத்தது எல்லாம் ஒண்ணு போல மிரட்டுதே. அடிச்சு போடுப்பா. அடி குடி. அப்பதான் இவனுக்கு தெரியும். பெத்த பிள்ளைய போட்டுட்டு போயிருக்கான் பாரு. இல்லாத நீ இல்லனா தூங்காதன்னு தெரியும்ல. அவன் இத்தனை பேர் இருக்கியல்ல. அவளை இப்படி பழக்கம் கட்டினது யாரு? தங்கம் அப்பா மேல தூங்கு, தங்கம் அப்பா மேல தூங்குன்னு சொல்லி சொல்லி கதையை சொல்லி சொல்லி தூங்க வச்சது யாரு? அதான். அப்ப நீங்க இல்லாம தூங்க மாட்டல்ல? தெரியல. 2 நாள் அந்த பிள்ளை சரியா தூங்கல. அப்படியே ரசத்தி என்கிட்ட பேசுறீங்க. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இவளை 2 நாள் அடிச்சு வெளியில பத்து. அப்ப தெரியும். இல்லத்த நான் நடத்த மாட்டேன். பயப்படாதீங்க. 2 நாள் வெளியில போட்டாதான் பொண்ணு பிள்ளை அருமை தெரியும் உனக்கு. வாங்க அன்னத்தைய தத்த அண்ணியா வச்சிருக்கா உங்களுக்கு விருந்து. நான் சொன்னேன் கேட்க மாட்டேன்னுட்டாருல. அவனதான் சின்ன பையல்வ. நீ பெரியவனால எடுத்து சொல்லணுமா வேண்டாமா? விடக்கூடாது தே. விடவே கூடாது. எங்க பாரு ஒண்ணு கொஞ்ச நாள் இருக்க முடியாது. 2 நாள் இருந்தனே 2 யுகம் மாதிரி இருந்தது. இதுக்கு மேல தாக்கு பிடிக்க ஓடி வந்து தங்கம் என்ன தண்டிச்சிடாதம்மா. தங்கமா தொலைச்சிரும் தொலைச்சி. சரி ராசாத்தி என்ன விட்டுருமா. அவன் நடிக்காம விட்டுறாத. தாயே அம்மா நீ சுகந்தா பிள்ளை. அது உங்களுக்கு அம்மையா இருக்க போய் தான் 2 அடியோட விட்டுருக்காங்க. இல்லன்னு வச்சுக்கங்க. இப்படிலாம் ஆளுக்கால மிரட்டினீங்க. நான் உண்மையில எங்கேயாவது ஓடிடும் சொல்லிவிட்டேன். எங்க ஓடுவீரா? என்ன பயமுத்துதுரா? ஒவ்வொரு வீட்டுல போய் பாருங்க மாமியாரும் மருமகளும் எப்படி சண்டை போட்டு ஊர்ல தான். நீங்க என்னன்னா ஒருத்தருக்கு கட்டி பிடிச்சிட்டு கிடைக்கிய. இது குடும்பமானு கேட்க இல்ல தெரியாம தான் கேட்க. இது குடும்பமானு கேட்க. வீடுனா என்ன? மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டு உருளணும். மோவன் அதை வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படணும். இதுதானே உலக வழக்கு. பாட்டி அப்படியே 2 போட போடுங்க. நான் பெத்தது சரியில்லையா? என் பையனோட நேத்துக்கு என்ன காப்பாத்தி இருப்பாருல. உங்க பையலோ தானே? அப்பா வந்தனா முட்டு பட சொன்னதே அவனோதான். என் பையனோலா? பின்ன அப்பாவை காணணும். அந்த 2 நாள் அந்த பையன் படிக்கவே இல்லையா? என்னமா சொல்லுவீங்க? அவனோதான் 1/2 மணி நேரத்துக்கு ஒருத்தருப்ப அப்பா அப்பான்னு போன் அடிப்பானுவல்ல. வாட்ஸ்அப்புக்கும் வரல எதுலயும் வரல. அந்த பையல் அங்க படிக்காம அழுதுட்டு இருந்திருக்கானுவ. யானை இப்படி பாரமா இருக்க? அந்த பையல உசுரே வச்சிருப்பானு தெரியுமல்ல. இவள போட்டுட்டு போனது கூட எனக்கு தெரியல. அந்த பையல ஏங்க வச்சிட்டே நீ? அத்தா என்ன போட்டுட்டு போனா பரவாயில்லையா? அப்படிதான் சண்டை போடு. நீ ராசாத்தி இவளனா நான் இருக்க. நான் பார்க்க மாட்டேன். அதன பார்த்து பயந்து தத்த. இது மாமியா மருமவளா? இல்லவே இல்ல. இங்க பாரு தமிழி எங்க அம்மைய நம்பாத என்ன. அவளை நம்ப கூடாது. உங்களை நம்பணுமா? எத்தனை உங்களை நம்ப கூடாதா? சொல்லி கொடுக்காத. ஆமா நம்பன போய் தான் 2 நாள் விட்டுட்டு போயிருக்க பாரு அவளை. உன் மண்டையில போடுறேன் பாரு. இப்ப பாரு ராஸ்கல். 2 நாள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. என் மூஞ்சில முழிக்க கூடாது. என் கையால சாப்பிட கூடாது. கெட் அவுட். வெளிய போங்க. உன் கால்ல நலை விழுது. இதுக்கு மேல ஒட்ட பார்க்க வேண்டாலும் இருக்கவே முடியாது. அதான் ஓடி வந்தேன். இதுக்கு மேல என்ன தண்டிச்சிடாத தமிழ். வெளியில போங்கன்னு சொன்னேன். அப்ப அத்தை கூப்பிடட்டா? வேண்டாம். ஏற்கனவே 2 நாள் பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்ல. அப்பம் கூட உங்களுக்கு ஓரமா வரல. அது எப்படி வரும்? என்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் வந்து சொல்றான். அம்மா எப்படியாவது தமிழை என்கிட்ட பேச சொல்லுங்க. என்கிட்ட பேச மாட்டேக்கானே கெஞ்சிக்கிட்டு கிடந்தான். நான் கூட புள்ள பாவம்னு வந்து கேட்டேன். ரஸ்கல் 1 நாள் ஆவல. வேலைய பார்த்துட்டு போயிட்டியே. அதான் தே சிறுக்கு இறக்கப்பட்டியல்ல. அன்னைக்கு அத்தை சொன்னாவன்னா நான் பேசினேன். புரியுதா? ஆனா இனி சத்தியமா நான் எங்கேயும் போக மாட்டேன் தமிழ். இது ஒரு வாட்டி இடம் மன்னிச்சிரு தமிழ். அட நான் பெத்தது. இங்க பாரு அவ பேச்செல்லாம் கேட்காத. கேப்பேன். கேட்க கூடாது. அவ பேச்சதான் நான் கேப்பேன். செல்ல யார் ராசாத்தி இல்ல. ஒண்ணு இல்ல. நான் உங்க செல்லமும் இல்ல. நான் உங்க ராசாத்தியும் இல்ல. ஐயோ இவனெல்லாம் என்னத்த சொல்ல. 2 உப்பு அள்ளியா முட்டுல போடு திருந்திருவான். நல்ல ஐடியா. இருங்க உப்பு எடுத்துட்டு வரேன். நீங்களா ஒரு அம்மாவா இல்ல தெரியாம தான் கேட்க. நீங்க அம்மாவா? ஆமால ஆமா. சும்மா அவகிட்ட சண்டை போடுங்கம்மா. எதுக்குயா?
அவ உங்களுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்க. கிட்ட தள்ளி வாயே, கிட்ட தள்ளி வாயே. வேண்டாம், அடிப்பீங்க. நீ வரட்டால நான் அடிப்பமல. யார பத்தி தப்பு சொல்ற? ஏன் மருமவள? மதிப்புனா அவகிட்ட தான் கத்துக்கணும். ஒரு மாமியாரை எப்படி மதிக்கணும்னு அவகிட்ட தான் கத்துக்கணும். அவ எனக்கு புள்ள மாதிரில. அம்மா தொலைச்சிரும் தொலைச்சி. அப்பா பாட்டு படிச்சே உங்களை ஐசிப்பாங்க. நம்பிராதீங்கம்மா. நான் பெத்த ரசகுட்டி தெரியும்டா. என்னென்ன வேலைக்கு என்னென்ன மாதிரி மொழிய மாத்துவன்னு எனக்கு நல்லா தெரியும். ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உன் பேர சொல்லு ரோசாப்பூ, காத்தில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக, ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ. அந்த வெப்பன் சரிடா. மீனா, அட்டே நான் பெத்த மோனே, அப்பாவை காப்பாத்துவேன்னு பார்த்தா வெப்பன் செட் வந்திருக்கியா? குட்ரா தம்பி. சரி மறுபடியும் படிங்க பாப்பா. அடிப்ப. இப்ப படிக்கட்டாதான் அடிப்பேன். படிங்க பாப்போம். ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உன் பேர சொல்லு ரோசாப்பு. அப்படியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடிப்பியோ? சே, உங்களை போய் அடிக்க முடியுமா? நீங்க தான் புருஷராச்சே, அடிக்க முடியுமா என்ன? என்ன மரியாதை தேயுது? எப்படிங்க உங்க மேல எனக்கு கோவம் வரும்? நீங்க தான் புருஷராச்சே. இவரு நான் தெரிஞ்சு ஒண்ணும் பண்ணல. நான் எதுவுமே காரணம் இல்ல. தப்பு பண்ற எல்லா பேரும் சொல்ற வார்த்தை தானே. நான் நிஜமா யோக்கிய. ஆமா, யோக்கிய சிகாமணிதான். அப்ப நீங்க தப்பு பண்ணல. சத்தியமா மீனா, எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மதனும் தினேசுதான் என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. பச்சை உள்ள வாயில பிப்பிய கொடுத்து ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாவ. இல்ல. எப்படி போனீங்க? கார்ல, ஜீப்ல. ஜீப்ல. அடிப்பியோ? நீ கேட்கறதுக்கு நான் போய் சொல்லிட்டே இருக்க. அப்புறமா அடிக்க கூடாது. சே, உங்களை அடிக்க முடியுமா? நீங்க தான் புருஷராச்சே. அப்போ செபத்தி அடி கொடுக்க போறா. கையில என்னது? ஓகே, காதல் சின்னம் உனக்கு தான். நான் அதிகமா லவ் பண்றேன்ல, அதான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். ஊட்டில இருந்து. ஆமா. அப்பா, அது வந்து ஊட்டில இருந்து வாங்கிட்டு வந்திருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். இங்க இருக்க அண்ணாச்சி கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிய இந்த பிளாஸ்டிக் பூவை. அங்கிருந்து வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். நீ எப்படி பிச்சை எரிஞ்சிருவான்னு எனக்கு தெரியும். அதான். நான் பிச்சை எடுக்க நான் என்ன குரங்கா? அப்ப பிச்சை எரிஞ்சிருவேன்னு சொல்றீங்க? அப்ப எந்த தைரியத்தை இந்த பிளாஸ்டிக் பூவை என்னந்தியா? அதுவும் அண்ணாச்சி கடையில இருந்து. இது பிக்க முடியாது. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். நீ என்ன கைலியா வாங்க போற, தொட்டா பார்க்க போறான்னு நினைச்சேன். ஆனா நீ கண்டுபிடிச்சிட்ட. ஓ, மாய்மானம் பண்ணிக்கிட்டு இருக்கிய. செக் பண்ணி பார்த்திருக்கிய. பூ கொடுத்தா மயங்கிடுவானே. அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லன்னு சொல்ல முடியாது. ஒரு முயற்சி. அத்தி பக்கமா பேசுறாள. சே, உங்களை அடிக்க முடியுமா? நீங்க புருஷராச்சே. நீ இப்படி சொல்றதால எனக்கு பயமாவே இருக்கு. சே, ஆளெல்லாம் கூடாது. ஆம்பளை பிள்ளை ஆளக்கூடாது, புரியுதா? அப்ப என்ன ஓட விட்டு அடிக்க போற? அப்படிதானா? சே, இவ்வளவு படி யாரா இருக்கும்போது நான் இருக்குங்க ஓட விட்டு அடிக்கணும்? அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வசமா சிக்கிட்டேனே. ஐ லவ் யூ மீனா. என்னது? ஐ லவ் யூ மீனா. எதுக்கு? எதுக்கா? நான் உன்னை காதலிக்கிறேன். காதல்? அதான் ஐயா 2 நாள் சொல்லாம ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வந்திருக்கியே. சத்தியமா என் மேல எந்த தப்பும் இல்ல மீனா. நீ என்ன நம்பு மீனா. உங்களை தானே கூட்டு கலவாணி பெல்ல இருந்து வீட்டை பிரிக்கிறதுக்கு பிளான போட்ட பேவலையில் தானே நீங்க எல்லாம். அது ஒன்ஸ் பண்ணிட்டு இப்ப இல்ல. 3 நாளைக்கு முன்னாடி தான். ஓ, 3 நாளைக்கு முன்னாடி தானா? அந்த பனிஷ்மெண்டே இன்னும் முடியல. அதுக்குள்ள ஊரை சுத்திட்டு வந்திருக்கிய. மன்னிச்சிரு மீனா. அடேய், சரிங்க, உங்களுக்கு சின்ன பனிஷ்மெண்டா கொடுத்து முடிச்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். சப்பா, நான் கூட பயந்துட்டேன். சே, பயப்படாதீங்க. உங்களுக்கெல்லாம் நான் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா? நீங்க தான் புருஷராச்சே.
இப்படி சொல்லும் போது எனக்கு சந்தேகமா இருக்கு. சின்ன பனிஷ்மெண்ட்டுங்க, அப்ப புருஷனே அழுத்தி சொல்ல, அப்ப எனக்கு பயமா இருக்குமா இருக்காதா? சே பெரிய பனிஷ்மெண்ட் தான் நான் கொடுப்பேன் நாங்க. ஆமா, என்ன பனிஷ்மெண்ட்? ஒண்ணு இல்ல, 4 நாள் ஸ்டேஷன்ல இருக்கணும், வீட்டு பக்கமே வரக்கூடாது, அவ்வளவுதாங்க. நீங்க புருஷராச்சே, பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா என்ன? அதுக்குதான் 4 நாள் வீட்டுக்கே வரக்கூடாதா? ஆமா, வீட்டு வாசல்ல கூட கால் வைக்க கூடாது. பச்சைன்னு வச்சுக்கங்கல. வெட்டிடுவ அப்படிதானே? ஆமா, அப்புறம் நான் புருஷங்கள பார்க்க மாட்டேன், புரியுதா? சரி, 4 நாள் வெளியில போயிட்டு மெதுவா வாங்க, சரியாப்பா? போயிட்டு வாங்க, போங்க போங்க. வேண்டாம் மீனா, ஏற்கனவே 4 நாள் ஒப்படம் இல்ல, போச மூட்டிக்கிட்டு வருது, இன்னும் 4 நாள் தாக்கு பிடிக்காது. போங்கன்னு சொன்னேன். மீனா தம்பி, என்ன சிக்னல்லாம் கொடுக்கானுவ? இப்போ தப்பிச்சிருங்கப்பா. தப்பிச்சிருங்களாவா? ஏன்டா? 4 நாள் ஸ்டேஷன்லனா நீங்க பார்க்க டூட்டி இல்ல. அப்படிடா. வாங்க மேடம், இவருதான் சார். பசமா சிக்கிட்டியல. என்ன? உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. 4 நாள் உங்களை உள்ள தூக்கி வச்சு பெண்ட கலத்த போறேன் சார். ஆமாங்க, நான் அடிக்க முடியாதுல்ல, புருஷராச்சே, அதான் 4 நாள் அவங்க கையால அடி வாங்கிக்கங்க. என்னங்க மீனா, வேற வழி தெரியலங்க எனக்கு. நான் என்னதான் செய்யட்டும்? சார் வாங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க சார். அப்ப என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கியா? அத தப்பிச்சிருங்கன்னு சொன்னேன். எது சொன்னாலும் தெளிவா சொல்ல மாட்டியாடா? மேடம், எடுத்துட்டு போங்க. சார் வாங்க சார், நேராவது. சரி, என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? அது மேடமே சொல்லுவாங்க, போங்க சார். நேராவது சார், வாங்க. வீணா, வாங்கிட்டது தப்ப முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட வீணா. என்ன விட்டுரு வீணா, என்ன விட்டுரு வீணா. உன் கால வேணாலும் விழுற வீணா, விட்டுரு வீணா. வாய்ப்பு இல்ல சார், வாய்ப்பு இல்ல. வாய்ப்பே இல்ல சார். நீங்க வரதுக்கு முன்னாடியே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க 2 நாளா போலீஸுக்கு தண்ணி கட்டிருக்கீங்க சார், அதுக்கு சேர்த்து கேஸ் ஆயிருக்கு. சீக்கிரம் வாங்க. உனக்கு பத்தியா மூளை இப்படி வேலை செய்யுது? மதனுக்கும் தினேஷுக்கும் 2 அடியோட முடிஞ்சிட்டு எனக்கு மட்டும் வினோதமா தண்டனை கொடுத்திருக்கிய. அதான் மீனம்மா,